வைத்திருக்கிறது. இந்த வானத்தை பார்க்கும்போது நான் இப்படி என் மகன் சிலம்பரசன் நடித்த படம் குத்து. நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்யவில்லை, ரத்து. காரணம், இந்த தூத்துக்குடி மாநகரம் இருக்கிறது, இங்க எடுக்கிறார்கள் முத்து. சிலம்பரசன் நடித்தது முத்து, நடித்தது குத்து. இந்த தூத்துக்குடி மாநகரில் நாம் எடுப்பது முத்து. என் சுற்றுப்பயணத்தை நான் செய்யவில்லை, ரத்து. ரொம்ப மழை வரும்னு சொன்னாங்களே, உடனே சொன்ன உடனே சுற்றுப்பயணத்தை இது பண்ணி என்னோட வாட்ஸ்அப் அத்தனையும் காட்டுற அவ்வளவு பேரு. எப்படி போறீங்க, எப்படி கொடுக்க போறீங்க, அப்படி மழை வந்துரும்னு கணிக்கிறாங்க. அது ஓகே, அது விஞ்ஞானம். அதை மீறி கடவுள் என்ன காப்பாத்துவாருன்னு என் ஞானம், என்கிட்ட இருக்கக்கூடியது மெஞ்ஞானம். நேற்று ராத்திரி நான் போய் பிரார்த்தனை பண்ணேன், எல்லாம் வல்ல இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை பண்ணேன். நான் தென் மாவட்டத்துக்கு போறேன், காலையில தூத்துக்குடி பிளைட் போட்டேன். தூத்துக்குடியில நான் திருநெல்வேலி போகணும், நெல்லை போகணும், நான் அங்கிருந்து கன்னியாகுமரி போகணும். இது என்னோட உணர்வு. அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிறது போறதுக்காக தான் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, இறைவா நீ காப்பாத்துனேன்னு கேட்ட. இப்பெல்லாம் நான் ஒன்லி முன்னால டிஆர், இன்னைக்கு நான் ஒன்லி இறைவன் அடியார், இறையடியார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே அந்த வள்ளலார். இந்த வள்ளல் இப்ப அது மாதிரி இந்த மாவட்டத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டேன். காலையில இங்க வரணும்னா நான் பண்ணக்கூடிய நான் பேருதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இல்ல பெரிய ஆளு. ஆனா ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆளு. நம்ம என்னையா பண்றோம், நமக்கு என்ன பதவி இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் பார்க்க கூடாது, யாருமே பார்க்க கூடாது. யாரு என்ன பதவி வச்சுதான் உதவி பண்ணணும்னு இல்ல, மனசு இருந்தா போறோம் சார். அந்த மனசு இருந்தா போறோம். அந்த மனசு இருக்கிறத பார்க்கும்போதுதான் ஒண்ணுல இந்த மாவட்டத்துல சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தை எஸ்டிஆரோட அகில இந்திய எஸ்டிஆர் மன்றத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மணிகண்டன், இங்க இந்த மணிகண்டன் இங்க பக்கத்துல நடராஜ பாக்குறேன், மணிகண்டன் பாக்குறேன், நடராஜா பாக்குறேன், அத்தனை தூத்துக்குடி மாவட்டத்தை பையங்க இந்த மக்களுக்கு அந்த மழை வெள்ளத்துல பண்ண உதவி பாக்குறேன். அங்கேருந்து ஈரோடுல இருந்து ஓடோடி மணிகண்டன் அரிசிக்கு கொடுக்கலாம், மக்களுக்கு கொடுத்தான் போர்வை. அத வாட்ஸ்அப்ல பார்த்தது என்னோட ஒரு பார்வை. தென் மாவட்டத்துக்கு நாமும் சென்று இட வேண்டும் ஒரு சின்ன பார்வை. இந்த மக்களுக்கு என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும். அது தூத்துக்குடிக்கு வந்தா மட்டும் போறாது, நெல்லைக்கு போகணும், கன்னியாகுமரி போகணும். என்னோட மனசு அப்படி துடிச்சுது. அதே மாதிரி அதாவது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய நண்பர், புலிப்படத்தின் தயாரிப்பாளர், என்னுடைய நண்பர் பி.டி. செல்லகுமார், அவரோட கலப்பை இயக்கம் மக்களின் சார்பாக இந்த தென் மாவட்டத்து மக்களுக்கு, கன்னியாகுமரி மக்களுக்கு சில உதவி எல்லாம் செய்யறத பார்த்தோம்னா என் மனசு துடிச்சுது. வரதா புயலப்ப நான் அவரெல்லாம் நின்று ஒன்னா பணியாற்றணும். இன்னைக்கு நான் தென் மாவட்டத்துக்கு என்னால முடிஞ்சத, என் பையன் நடிச்ச படம் வானம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ஒரு சின்ன தானம். அது என்ன தானம், அன்னதானம் மாதிரி இதை கொடுக்கணும்னு வந்தேன். இது அடுத்தது திருநெல்வேலிக்கு போகணும்னு சொன்னேன். என் பையனுடைய சிம்புடைய ரசிக மன்றத்துக்குரிய அன்புகிட்ட சொன்னேன். என்னுடைய டிஆர் மன்றத்தை சேர்ந்த ரோலெக்ஸ் பாலன் எல்லாரும் இப்ப எங்களுக்கு இந்த இது நான் எந்த அரசியல் சாயத்தோடு வரல. எஸ்டிஆர் மன்றம் பக்கபலமா நிக்குது. டிஆர் மன்றம் இங்க பாக்குறேன். என்னோட நண்பர் அழகுவேலை பாக்குறேன், என்னோட தம்பி முத்துவேலை பாக்குறேன், என்னோட நண்பர் ராஜலிங்கத்தை பாக்குறேன், எல்லாரும் இப்படி செல்லக்குமார பாக்குறேன், இவ்வளவு இந்த உள்ளங்களை பாக்குறேன். நான் தூத்துக்குடிக்கு வரணியா, என்னமோ வரணும், எப்படியாவது நின்று கொடுக்கணும் சிம்பு கண்ணனுக்கு. வானத்தை பார்த்துக்கிட்டே இரு, நேத்தி மட்டும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால நான் இங்க உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஓடோடி சென்று மத்தியானம் இந்த நிவாரண உதவி கொடுத்துட்டு நான் திருநெல்வேலிக்கு போகணும்னு இருக்கேன். எனக்கு இடைச்சொருகளா தயவு செய்து நான் என்னுடைய நண்பன் காசி, எங்களோட லட்சிய திமுகவுடைய மதுரை மாவட்டத்தோட அவரு PRO, அவரு பொதுஜன தொடர்பாளர், மக்கள் தொடர்பாளர். நான் இங்க பேசவே விரும்பல அவர், ஆனா இங்க என்ன பேசுன்னு சொன்னோன்னு நீங்க நிக்கிறீங்க, உங்களை நிக்க வச்சுட்டு எனக்கு போக விரும்பல. அதனால எனக்கு ஒரு சில இக்கட்டான கேள்விகள் எதுவுமே கேட்டு, ஏன்னா நான் பூசிக்கல அரசியல் சாயம். நான் இங்க நான் பூசிக்கல அரசியல் சாயம். எனக்கு தேவையில்லை அரசியல் ஆதாயம், எனக்கு தேவை இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயம். நான் மதங்கள்லாம் மீறின, மதங்கள்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்.
நான் இப்ப வேற ஒரு வாழ்க்கை வாழறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.